Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய TextJoin ஃபங்க்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, Excelல இருக்கக்கூடிய TextJoin ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மல்டிபிள் செல்ஸ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ஒரே செல்லுல as a single டெக்ஸ்டா கம்பைன் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் TextJoin. ஸோ நமக்கு இங்கே டைட்டில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு சிங்கிள் செல்லில் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அதுக்கு ஒரு நியூ காலம் நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl+ கொடுத்து ஒரு நியூ காலம். ஸோ நமக்கு எம்ப்ளாயி நேம் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இதெல்லாமே கம்பைன் பண்ணி ஸோ கொஞ்சம் விட்த்தை நம்ம என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். ஸோ ஈக்குவல் டு TextJoin ஃபங்க்ஷன். ஸோ இந்த TextJoin ஃபங்க்ஷனில் நமக்கு 3 விதமான ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா டீலிமிட்டர், செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா இக்னோர் எம்டி, அண்ட் கடைசியாக இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த டீலிமிட்டர் ஆர்குமெண்ட்டில் ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை கம்பைன் பண்ணும்போது நடுவில் அந்த டெக்ஸ்ட்டை செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு என்ன டீலிமிட்டர் வேணும், ஸ்பேஸ் வேணுமா, இல்லை உங்களுக்கு கமா வேணுமா, இல்லை ஃபுல் ஸ்டாப் வேணுமா, எதை நீங்கள் ஆஸ் அ டீலிமிட்டராக யூஸ் பண்ணணுமோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு மிஸ்டர் ஜோனத்தன் மார்கன் அப்படிங்கிறத கம்பைன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எனக்கு ஸ்பேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டீலிமிட்டராக தேவை. ஸோ அதனால் டபுள் கோட் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் அண்ட் டபுள் கோட் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா இக்னோர் எம்டி. ஸோ என்ன விஷயம்னா, இன்கேஸ் நீங்கள் கம்பைன் பண்ணுற செல் ஏதாவது எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா டைட்டில், ஃபர்ஸ்ட் நேம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் இல்லை, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மிடில் நேம்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணுற செல்ஸில் இன்கேஸ் எம்டியான செல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செல்ஸை இக்னோர் பண்ணணுமா, இல்லை அதையும் சேர்க்கணுமா, இன்க்ளூட் பண்ணணுமா அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அதை இக்னோர் பண்ணி ஆகணும். ஸோ ட்ரூங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். அண்ட் அடுத்த ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா டெக்ஸ்ட். ஸோ அதுக்காக text1, text2, text3 அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆர்குமெண்ட்லேயும் ஒவ்வொரு செல்லை செலக்ட் பண்ணணும் ஆஸ் அ ரெஃபரன்ஸ் அப்படின்னு கிடையாது. text1 ஆர்குமெண்ட்லேயே கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த செல் எல்லாத்தையும் ஆஸ் அ ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக நமக்கு எல்லாமே என்ன ஆயிரும், பர்ஃபெக்டாக கம்பைன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டை ஜஸ்ட் நம்ம ஃபில் பண்ணோம்னா எம்டி செல்ஸ்லாம் பாருங்கள் இங்கே நமக்கு இன்க்ளூட் ஆகவே இல்லை. ஒரு வேளை இப்போ நான் என்ன பண்ணுறேன், டீலிமிட்டரை ஸ்பேஸுக்கு பதிலாக கமா என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன விஷயம்னா, இக்னோர் எம்டிங்கிற ஆர்குமெண்ட்டில் ட்ரூக்கு பதிலாக ஃபால்ஸ் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். அதாவது எம்டி செல்லையும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணணும் ரிசல்ட்டில் அப்படின்னும் போது கவனிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு கமா பார்த்தீங்கன்னா லில்லிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டி செல் தான் இருக்குது, லாஸ்ட் நேம் கிடையாது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா கமா வந்திருக்கும், பிகாஸ் எம்டியான செல்லையும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் இது இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் சரி, டைட்டிலாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நீங்கள் எதை இன்க்ளூட் பண்ணாலும் சரி, எதை சேஞ்ச் பண்ணாலும் சரி, கம்ப்ளீட்டாக இங்கேயும் பார்த்தீங்கன்னா அது அப்டேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ரிவர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது ட்ரூ தான் தேவை. அண்ட் அதே மாதிரி டீலிமிட்டர் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணுமா, இல்லை உங்களுக்கு என்ன விதமான சிம்பால் வேணுமோ அதை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஸ் அ டீலிமிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 3 காலமை நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸலில் மல்டிபிள் டெக்ஸ்ட்டை கம்பைன் பண்ணுறதுக்கு TextJoin ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது. நீங்கள் Concatenate யூஸ் பண்ணலாம், இல்லை வெறும் ampersand கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி டெக்ஸ்ட்டை நீங்கள் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னாலும் அதற்கும் பார்த்தீங்கன்னா நிறையா டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி TextJoin ஃபங்க்ஷனை மற்ற ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் கூட நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.